புத்தகத்தை முதல்ல எடுங்க. அதை எடுத்து இப்போ 6000 புத்தகங்கள் நம்மள்கிட்ட இருக்குது. அதை தினந்தோறும் படிக்கிறதுக்கு பயன்படுத்துங்க. உங்கள் தண்டனை காலங்களை மிக எளிதாக ஒரு அறிஞராக, ஒரு கவிஞராக, ஒரு எழுத்தாளராக, ஒரு சிந்தனையாளராக நீங்கள் உருவாவதற்கு இந்த புத்தகங்கள் உங்களுக்கு முதல் அடியை எடுத்து வைக்க உதவும். தவறாகவும் பயன்படுத்தக்கூடாது புத்தகத்தை. தவறான காரியங்களுக்கும் அதை பயன்படுத்தக்கூடாது. சில பேருக்கு புரிஞ்சிருக்கும் தவறுனா என்ன சார், புத்தகத்தை கிழிக்கக்கூடாது, அட்டையை கிழிச்சிடக்கூடாது, புத்தகத்தை எங்கள் பர்மிஷன் இல்லாமல் கொடுத்து விடக்கூடாது, வேற ஆளுக்கு கொடுக்கக்கூடாது. அதெல்லாம் நீங்கள் செய்யணும். அப்போ தான் புத்தகம் உங்களுக்கு பரிசு கொடுக்கும். எடுத்து படிங்க முதல்ல. அவ்வளோ பெரிய ஜாம்பவான் கிடையாது புத்தகம் தான் ஜாம்பவான், நம்ம ஜாம்பவான் கிடையாது. அவ்வளோ பெரிய நீங்கள் மன ரீதியாக ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு நான் தான் நினச்சிக்கிட்டு இருந்தால் அதுக்கு பொறுப்பாக முடியாது. நம்ம ஒரு உயிரினம். முதல்ல ஒரு 50 கிலோ 80 கிலோ உள்ள ஒரு உயிரினம் தான் நம்ம, வேற யாருமே கிடையாது. சும்மா பேசுகிறோம், அவ்வளோதான். வாயிலாச்சும் பேசாது, நீ பேசுகிற, அவ்வளோதான், வேற எதுவுமே கிடையாது. நம்மளை விட பலமான உயிரினம்லாம் இருக்குது. நம்மளை விட பலமான யானை இருக்குது, புலி இருக்குது, சிறுத்தை இருக்குது, சிங்கம் இருக்குது. தெரியுங்களா? இருக்கா இல்லையாப்பா? அது பேசல, அவ்வளோதான். நம்ம பேசுகிறோம். நம்ம ஓடிடுவோம். திருச்சி போய் நிற்க முடியுமா? நீ ஒன்று போய் ஒரு ஃபாரஸ்ட்டில் விட்டா நின்றுவியா? நான் புலியை அடக்கு போவோம், நின்றுவியா? தோத்துருவேன், கண்டிப்பாக தோத்துருவேன். தோத்துற முடியா? நிப்பியா? எவ்வளவு பெரிய பேர் இருந்தாலும் ஐயோ புலிப்பா, ஒடியாந்துருப்பா, யானை மிதிச்சிருப்பா, ஓடிருப்பா, அப்படித்தானே சொல்லுவேன். போய் நின்று யாரு? நான் யார் தெரியுமா? நான் ராசிபுரத்திலே ஜாம்பவனியா, நான் நாமக்கல்ல என்ன தொட்ட ஆள் கிடையாது. சரி ரைட்டு, போய் குன்னூருக்கு அழைச்சிட்டு போறேன். போயிட்டு கொஞ்ச நாள் போயிட்டு ஒரு யானையை பார்த்துட்டு போய் தெரிச்சு ஓடிடுவேன். புரியுதா இல்லையா? நான் புண்படுத்தல. எதுக்கு சொல்றேன்னா, தன்னோட பலம் எது வரை இருக்கு, தன்னோட பலம் எது வரை இருக்கு. சிறுத்தை சிறுத்தை நடமாட்டம் அதிகமாக காணப்படுகின்றது. ஏற்காடு பகுதி சிறுத்தை நடமாட்டம். ஒரு போய் ஏற்காடு போக மாட்டான். போவியாப்பா? மீசை முறுக்கிக்கிட்டு நல்லா ஆம்சு நல்லா ஃபுல்லா ஏற்றிட்டு பேப்பர்ல போட்டான், டிவியில ஓடுறான், ஏற்காட்டில் 3 சிறுத்தை நடமாட்டம் அப்படின்னு போயிடுவியா? நீ அடிவாரம் மேல போக மாட்டேன். போவியா? போவே. நமக்கேண்டா வம்பு சாமி. அப்ப நமக்கு தெரியுதுல்ல நம்மளோட பலம் எது, பலவீனம் எது. பலவீனம் எல்லாருக்குமே இருக்கும். எல்லாருக்கும் இருக்காது. எல்லா மனுஷனுக்கும் பலவீனம் இருக்குது, காரியத்தை பொறுத்து. நம்ம வாயுள்ள ஒரு வாய் பேசுற ஒரு ஜீவன், அவ்வளவுதான். வாயில்லா ஜீவன்லாம் இருக்குது. நம்மளோட பலமாகவும் இருக்குது. இல்லை, இப்படிதான் எனக்கு ஒரு அந்த மாதிரி உலகத்தில் வாழும் பொழுது பலம் உள்ளது. இப்போதைக்கு நம்ம படிக்கிற பார்த்தீங்கன்னா புத்தகம் தான். புத்தகத்தை எடுத்து முதல்ல படிச்சு பாருங்க. தன்னம்பிக்கை வழிகள் அப்படின்னு புத்தகம் இருக்கு. அக்னி சிறகுகள்லாம் புத்தகம் இருக்கு. எடுத்து படிச்சு பாரு. அப்படி போ. உங்களோட சிறை வாழ்க்கைகளை, தண்டனை காலங்களில் புத்தகத்தோட கழிக்கிறதுக்கான வழிகள் பாருங்க. ஏன்னா உங்களை நம்பி அங்க வீட்டில் ஜீவன் நிறைய இருக்குது. உங்களை எதிர்பார்த்து வீட்டில் நிறைய சொந்தக்காரவங்க, குழந்தைகள் எல்லாம் இருக்கிறாங்க.